நீ எப்போவுமே தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. மழைக்காலம் வந்தால் தண்ணி வரும். லைட் இருக்குது. இதே அந்த இதுவா? ம் வாங்க, நீங்கள் போங்க. நான் எடுத்துக்கிடுவேன். நீ போகிறது தான் நான் எடுத்துப்பேன். இதில் தண்ணி ஊறும். ஆ அந்த கல்லை பார்த்துக்க. எந்த கல்? அந்த கல். ஆ அந்த கல். ஆ கல்லை வருது. ஆ வா. நாங்கள் அன்றைக்கி இதுக்கு மேலெல்லாம் போனோம். நாங்கள் அன்றைக்கி இதுக்கு மேலெல்லாம் உச்சியில் போயிட்டோம். எதுக்கு உச்சிக்கு போகிறோம்? எனக்கு தெரியல. இதானா? ஆ கல் எப்படி வந்து நிற்கிற ஒரு சாமி வைக்கணும். சாமியெல்லாம் இல்லை கண்ணு. ஆ சாமியெல்லாம் கிடையாது. சாமியெல்லாம் கிடையாது. இந்த இடம் தானா? சாமியெல்லாம் கிடையாது. அப்புறம் இங்கே எப்படி வந்து ஆள் சாமி கும்பிட்றாங்க? அப்புறம் இங்கே எப்படி வந்து ஆள் சாமி கும்பிட்ற? ஆமாம். சாமி உருவாக்குறது இந்த இதே சாமி போலப்பா. இந்த பத்தி இப்போ தான் பொறுத்திருக்காங்க. பத்திலாம் பொறுத்திருக்காங்க. பாருங்க, பத்தி பொருத்தின இதெல்லாம் இருக்குது, சூடம் பொருத்தின இதெல்லாம் இருக்குது, துணிலாம் கட்டியிருக்கு. இதே கோயிலா? இங்கே தான் வருவாங்க. பார்த்துக்கிட்டியா? ஆ நல்லா எடுத்துக்க. இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு புடவு மாதிரி இருக்குது, சின்னதாக. ஸோ இதுதான் வந்து சாமின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நாம் இப்போ இங்கே வந்து ஒரு சாமியோ ஒரு எந்த ஒரு அடையாளமே கிடையாது. அதாவது இப்போ இங்கே சாமி இருக்குது அப்படின்றதுக்கான எந்த ஒரு அடையாளமே கிடையாது. சரிங்களா? இப்போ நமக்கு இங்கே சாமி இருக்குன்றதுக்கு அடையாளம் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்குள்ளே ஒரு பத்தி இது எடுத்தோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஆள் வந்து இப்போ தான் ஐ திங்க் ரீசெண்டாக வந்து இந்த சாமி கும்பிட்டுட்டு இந்த பத்தியோட இந்த இதை வந்து போட்டு போயிருக்காங்க. இந்த பத்தி வாங்கி சாமி கும்பிட்டுட்டு இந்த இதை இங்கே போட்டு போயிருக்காங்க. மண் எடுத்துகிட்டு போயிருக்காங்களா? சரி சரிங்க. இப்போ இந்த ரெண்டு தான் இப்போ இல்லை இப்போ நம்ம இந்த ரெண்டு தான் இங்கே சாமி இருக்கிறதுக்கான ஆதாரம். இப்போ தான் ரீசெண்டாக யாரோ வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிருக்காங்க. இது இந்த இடம் தானே? இல்லை வேறு இடம் இருக்கா? இன்னும் இருக்கா? போகணுமா? இந்த வரேங்க. இப்போதைக்கு இங்கே தான் வந்து சாமி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு ஆலமரம்னு சொன்னாங்க. பட் இந்த ஆலமரம் வந்து அரச மரம். அது ஒரு அரச மரம். ஸோ இந்த அரச மரத்துக்கு கிட்ட இது இப்போ தான் வச்ச மாதிரி இருக்குது. தண்ணி வருது. இந்த குண்டே நாள மாட்டேங்குது. நான் சின்ன பையன்லேருந்து பார்க்குறேன். இந்த குண்டு நாள மாட்டுக்கு. அப்போ இங்கே ஏதோ இருக்குது, சாமி இருக்குது இங்கே. இந்த கல் தான் சாமி. இந்த கல் இந்த பாரதன் சாமியா? சரி சரிங்க. சரி. அடுத்து எங்கே போகணும்? எங்கே மேலே போகணுமா? அந்த வார். சரி ஏறுங்க. நீங்கள் ஏறுங்க, நான் பிடிச்சிருவேன், எல்லாம் பிடிச்சிருவேன். ஏறுங்க, நான் வந்துடுவேன். நீங்கள் ஏறுங்க. நாங்கள் அன்றைக்கி இங்கே எல்லாம் ஏறிட்டோம். நாங்கள் இதிலெல்லாம் ஏறிட்டோம். நீங்கள் ஏறுங்க, நான் ஏறிடுவேன். நம்ம எல்லாம் ஒரே ஊர் தானே. அப்புறம் நம்ம காட்டுக்குள்ளே நம்மளும் காட்டுக்குள்ளே தானே இருந்துருக்கோங்க. இப்போ நமக்கு தெரியாதா எது எப்படின்னு? யாரு? நாங்களா? நாங்கள் கூட இதே வழி தான் போனோம். இந்த வழி வந்து இது வழியாக போய்
அப்படியே மேலே ஏறி அந்த உச்சிக்கு போயிட்டோம். உச்சிக்கு போயிட்டோம். சாமி இருக்குண்டு. இதே சாமியா? இங்கே தான் சாமி சொல்கிறாங்க. சாமியெல்லாம் கிடையாது. அப்புறம் இங்கே என்னது? இங்கே என்ன கூட்டு போகிறீங்க? போகக்கூடாது. போகக்கூடாதா? அது விளக்கு போட்டுக்கிறேன். சரி நான் போகலாமா? நீங்கள் நான் போகலாம். பொறு சரி சரி. நீங்கள் பக்கத்தில் வரக்கூடாதா? நான் நின்றுக்குது கேட்டுருக்குது. இதுக்குள்ள என்ன இருக்கும்? எதுவுமே இருக்காது. இதுதான் சாமி. இதுதான் கோயில். இதுதான் சாமியா? இதுதான் கோயில். இப்போ எதுக்கு இப்போ நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, ஆனால் கிட்டத்தில் வரமாட்டேன்னு சொல்கிறீங்க. இதில் நீங்கள் ஒன்றுமே இல்லை. எதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்கு இங்கே தெய்வம் அதுக்குள்ளே இருக்குது. தெய்வம் இதுக்குள்ளே இருக்குது. தெய்வம் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஓகே. அது கல். எது? அது கல். அது குண்டு. சரி. தெய்வம் இது சாமி. சாமி உட்காரல, அதுக்குள்ளே இருக்குது. சாமி இருக்குது. என் கண்ணுக்கு இப்போ இந்த சட்டையெல்லாம் யாருது? இந்த சட்டை இது பூரா இது வந்து இது போட்டு நீங்கள் பாருங்க. நீங்கள் சட்டை இதில் ரொம்ப இது சூத்து பண்ணி விட்டுக்கிறாங்க. இல்லை இதெல்லாம் என்னது? யாரு அது நம்மளுக்கு தெரியாது. இப்போ ரொம்ப அசிங்கம் பண்ணி வச்சுக்கிறாங்க. சரிங்க. இது வந்து நம்மளுக்கு தூணுந்துறை ஆகுது. சரி பார்த்து. இங்கே பாருங்கள் எவ்வளோ துணி. இங்கே பாருங்கள் இங்கே துணி கிடக்கு. இங்கே பாருங்கள் பூரா துணியாதே கிடக்கு. இப்போ இங்கே வந்து இந்த அதாவது இப்போ இந்த இடத்துல தங்க முடியாது. பார்த்தீங்களா? தெய்வம் இருக்கு. இல்லை மனுத்த மக்கள் இங்கே தங்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல எதுக்கு இப்படி துணி கிடக்கு? இங்கே வந்து யார் துணி போடுறா? அப்போ இந்த கடவுளை பார்க்கறதுக்காகவே ஆள் வர்றாங்கல்ல. இல்லை இம்புட்டு துணி இங்கே எப்படி வரும்? அதானா நமக்கு இங்கே பாருங்கள் துணியை பாருங்கள் எப்படி கிடக்கு. இம்புட்டு துணி இங்கே வந்து போடுறதுக்கான காரணம் என்ன சொல்லுங்கள்? பாருங்கள் இம்புட்டு துணி. யாரோ இருக்கு இங்கே சாமிக்கிட்ட வந்து யாரோ ஆள் இருந்திருக்காங்க. அந்த கல்லை தூக்கி இந்த பக்கம் போடுங்க. அங்கே போடுங்க. அங்கே போடுங்க. இப்படி உருண்டாம. இந்த மாதிரி நான் போடலையே. நீர் கொண்டு வந்து போட்டுக்கிறாங்க. இப்போ இதுக்கு மேலே சாமி கிடையாதா? அதுவும் சாமியா? அதுவும் சாமியா?
நாங்கள் கேளு சாமி ஒரு 500 ரூபா சம்பளம் இங்கே வர அசிங்கம் போட்டு விட்டு போடுறாங்க. அது எதுக்கு எடுத்தீங்க? அப்படியே விட்டுக்க வேண்டியதானே? இல்லை வேணாம் வேணாம். இல்லை இருக்கட்டும் விடுங்க. நம்ம கிட்ட 500 இல்லை, இதுவே கஷ்டப்பட்டு பசங்க கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்தது. நம்ம ஊர் மக்கள் இருக்காங்களே அவங்ககிட்ட கேட்டு 300 ரூபா எடுத்து வாங்கி கொடுத்தது. இப்போ சம்பளம் எங்கள் கிட்ட நான் எங்கே வர்றது சொல்லுங்கள்? சரி விடு. கொடுக்கண்ணே. நான் பாருங்க நீ சொல்லிட்டல. இல்லை உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து நீங்கள் கேட்டோன்னே நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா சரி நீங்கள் கேட்குறீங்க நம்ம வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன். அப்போ அது எனக்கு காசு இல்லை. சரி 4 பேர்கிட்ட கேட்டு கொடுங்கடா, அந்த மாணிக்கு கோயிலுக்கு போகிறேன் செய்கிறேன் அப்படி கேட்டு தான் நான் வாங்கி கொடுத்தேன். 3 நாளைக்கு சொல்லியிருந்தேன் நான் கேட்டிருப்பேன். சரி 2 நாளைக்கு இருங்க, நான் இந்த இது என்னென்னு பார்த்துட்டு மக்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இது என்னான்னு நம்ம சுத்தம் பண்ணி ரெடி பண்ணுவோம். உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கா? ஆதார் கார்டு இல்லையா? விடுங்க, இப்படியே கிடக்கட்ட விடுங்க. விடுங்க இப்படியே கிடக்கட்ட விடுங்க. மேலே கொண்டு இந்த தண்ணி வத்தாது கண்ணே. வச்சிட்டே இருக்கு. எனக்கு கிணறு அடிச்சு வந்து உட்கார்றா நீ எங்கேயும் போகலாம் அப்படின்ச்சு. அதனால நான் வேணான்ட்டு இது என்னமே கூத்து பண்ணி விட்டாங்க. கூத்து பண்ணி பாரு இப்படி கொண்டு வந்து போட்டால் தண்ணி எப்படி இதில் ஊறாது. தித்து எடுத்து நீ போனால் பழிக்கணும். அதான் உண்மை. ஆமாம், கொண்டு போய் வந்தா அங்கிட்டு கீழே போட்டு. இப்போ சாமி தானா? ஆமாம். வேற இங்கே இதுக்கு இது இந்த கீழே இருக்கிறதும் இந்த புடவும் வேற மேலே இல்லாதம் இல்லை, மேலாம் கிடையாது. இது சாமி. சரி இது படுத்தக்கூடாது. இங்கே வந்து மேலே சாமி மேலே எதுக்கு வைக்கிறாங்க? இங்கே எப்படி சாமி வந்துச்சு? அது நமக்கு தெரியணும்ல. சாமி இங்கே வந்து எப்படி இங்கே வந்துச்சு, இங்கே என்ன இருக்குது அப்படி நமக்கு தெரியணும்ல. அன்றைக்கி நாங்கள் கீழே வந்தோம், இல்லை ஏறணும், ஆனால் எங்களுக்கு இதே சாமின்னு தெரியலை. பார்த்து இந்த இடத்துல தான் சாமி இருக்குது. ஆமாம்.
பார்த்து வாங்க. அதான் இங்கே கிடக்கூட விடுங்க, எதுக்கு எடுக்கிறீங்க? ஏன்